அன்புள்ள செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, செம்மொழி நம்பி டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்ல ஆதரவை அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது எங்களுடைய பதிவுகள் நேரடியாக உங்களுக்கு வந்துவிடும். எனவே அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமைக்குரிய செம்மொழி நம்பி டிவி நேயர்களே, பாரதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பல்லடத்திலே ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தார். அந்த கூட்டம் என்னவென்று சொன்னால், அவர் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்தாராம். என் மக்கள் என் நாடு என்ற தலைப்பில். அருமைக்குரிய நேயர்களே, அவர் எப்படியெல்லாம் பயணம் பண்ணார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 1 கிலோமீட்டர் கூட ஒரு நாளைக்கு சென்றிருக்க மாட்டார். 1/2 கிலோமீட்டர் கூட சென்றிருக்க மாட்டார். அங்கே போய் ஒரு கும்பிடு போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு ஒரு 10 அடி தூரம் தான் போவார். போன பிறகு கிளம்பி வந்துவார். இப்படி அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போனது தெரியும். அவர் நடைபயணம் போனதை எல்லோரும் அறிவார்கள். இப்படியே அவர் நடந்திருந்தால் ஏறத்தாழ நண்பர்களே, இப்படி நடந்துகிட்டே இருந்தால் அவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றிடலாம். அந்த அளவுக்கு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஒரு இடத்துக்கு போத்தான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை கூட இன்றைக்கு தேர்தலிலே ஒரு கிரெடிட்டுக்காக, ஒரு லாபத்திற்காக அண்ணாமலை பிரதமரை கூட்டிகிட்டு வந்து பல்லடத்தில் ஒரு மீட்டிங் போட்டார். வந்த பிரதமர் ஒரு நேர்மையாக பேசிவிட்டு சென்றிருக்க வேண்டும். ஒரு பிரதமர் என்கின்ற பதவிக்குரிய ஒரு அந்தஸ்துக்குரிய நிலையிலே பிரதமர் பேசிவிட்டு சென்றிருக்க வேண்டும். நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பிரதமர் மோடிஜியை கேட்டுக்கொள்கிறேன், நரேந்திர மோடிஜியை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பேசியது சரியா? நீங்கள் பேசியது நியாயமா? நீங்கள் சொல்லுகிறீர்கள் மேடையில் இருந்து, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்த தமிழகத்திலே நல்ல முறையில் ஆட்சி செய்தார்கள், திமுக ஆட்சி இந்த தமிழகத்திலே கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்களே, இது நியாயம்? எதை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஒரு பிரதமர் பேசுகின்ற பேச்சா இது? ஒரு நாளாந்தரம் பேச்சாளன் பேசுவதைப் போல இன்றைக்கு நீங்கள் பேசியிருக்கிறீர்களே, இது நியாயமா? ஒரு பதவிக்காக எப்படி ஒன்றாலும் நீங்கள் பல்ட்டி அடிப்பீர்களா? நான் கேட்கிறேன். ஜெயலலிதா அக்ராகார சிறையில் இருந்தது எதற்காக? அவர் சிறையில் இருந்து அதற்கு பிறகு அவர் ஜாமீனிலே வந்து அதற்கு பிறகு அவருக்கு தண்டனை கொடுத்தாரே குன்கா, அது எதற்காக? அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தண்டித்தது, அது எதற்காக? அவர் இறந்து விட்டார் என்றதான் தண்டனை அவருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதே, எதற்காக? சொல்லுங்கள். இன்றைக்கு கூட அம்மையாருடைய நகைகள், அவருடைய பொருட்கள் ஏலத்திற்கு விடுவதற்காக இன்றைக்கு கர்நாடக அரசு இன்றைக்கு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்களே, அது எதற்காக? நீங்கள் நாட்டின் பிரதமர் தானே, உங்களுக்கு தெரியாதா? அருமைக்குரிய பிரதமர் அவர்களே, சாணக்கியன் வழியிலே செல்லுபவர்கள் நீங்கள். சாணக்கியன் சொல்லுவார், சாம பேத தான தண்டம் என்று. ஒருவனை முதலிலே நாம் சாம என்ன என்றால் நட்பு பாராட்ட வேண்டும். நட்பு பாராட்டி அவனை நம்மளுடைய ஆளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய முதல் பாணி. அது எப்படி சொல்வதென்றால், வாழைப்பழத்தில் விஷத்தை தடவி கொடுப்பதைப் போல கொடுத்து விடு என்பது அர்த்தம். அப்படி பேசி அவர்களை வழிக்கு கொண்டு வருவது. அப்படி வழிக்கு வரவில்லையா, அவர்களிடம் பேதத்தை காட்டு. நீயா நானா பார்த்து போடலாம், ஊன்னு சீன் போடுன்னு அர்த்தம். சீன் போடு, ரைட். அதுலேயும் சரியாக வரலன்னா சாம பேத தான தண்டம். அதுக்கப்புறம் அவனை கொடுத்துப்பார். ஏதாவது அவன் கேட்குறானா, ஏதோ அவன் விரும்புகிறத கொடுத்து அவனை சரி பண்ணிக்க. ஸ்வீட் பாக்ஸ் போல் எதையாவது கொடுத்து சரி பண்ணிக்க, ரைட். அதுலேயும் அவன் செட் ஆகலையா, அதுக்கப்புறம் தண்டம். அமலாக்கத்துறையை விட்டு மிரட்டு, எல்லாம் பண்ணு. சரியாக வந்தானா பாரு, இல்லைன்னா அவனை க்ளோஸ் பண்ணு. இதுதான் உங்களுடைய சதி திட்டம். கேட்குறேன், ஒரு அரசியலில் எல்லாரும் எப்படி வராங்க? மக்களுக்கு தொண்டு செய்ய தான் வராங்க, சேவை செய்ய தான் வராங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியமான பங்கு வகிக்கிறது.
எந்த காலகட்டம் திமுக தமிழ் மக்களுடைய வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்திற்கு தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறதே தவிர இந்த இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்டிருக்கிறது. அதற்கு தான் இந்த இயக்கமே இருக்கிறது. ஆனால் இந்த இயக்கத்திலிருந்து பிரிந்து போன அதிமுக உங்களுடன் கூட்டணி இருந்தார்கள். உங்களுடன் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் என்னென்ன செய்தார்கள்? இன்றைக்கு எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இன்றைக்கு எடப்பாடி சொல்லுகிறார். நாங்கள் தனியாக வந்து விட்டோம், எங்களுடைய கூட்டணி இல்லை என்று அவர் உறுதியாக சொல்கிறார். ஆனால் மோடிஜி அவர்கள் அதிமுகவாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். மோடிஜி அவர்கள் அதிமுகவை பாராட்டி பேசுகிறார். அதிமுகவிலிருந்து எவனாவது வரமாட்டானா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதிமுகவை நம்முடன் கூட்டணிக்கு வராதா என்று அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லை, அப்படியே இருந்தாலும் நாளைக்கு தேர்தல் நடத்தி இன்றைக்கு அதிமுகவில் இருப்பவர்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு சீட்டோ 2 சீட்டோ 3 சீட்டோ 5 சீட்டோ 6 சீட்டோ எத்தனை சீட்டு கிடைச்சாலும் அதெல்லாம் பிஜேபி சீட்டாக தான் இருக்கும் என்பது முடிவு பண்ணி தான் அவர்களை குறை சொல்லாமல் இன்றைக்கு மோடிஜி அவர்கள் பேசியிருக்கிறார். திமுகவை மட்டும் ஏன் குறை சொல்கிறார்? திமுக காரன் கொள்கையிலே நிற்பான். என்றைக்கும் அவன் கோட்பாடு விட்டு போக மாட்டான். அவர் ஒரு முடிவு எடுத்து விட்டால் என்னைக்கும் சனாதானத்திற்கு எதிரி, அதே போல மதவாதத்திற்கு எதிரி திமுக காரன் என்பது பிஜேபிக்கு தெரியும். இன்றைக்கு மதத்தை வைத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் திமுக காரன் ஏமாற மாட்டான் என்பது அவருக்கு தெரியும். நாங்கள் எதற்காக அதிமுக மீது சந்தேகப்படுகிறோம்? இந்த அளவுக்கு எடப்பாடி சொன்னாலும் எங்களுக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால், அறுவைக்குரிய நேயர்களே, 360 சட்டப்பிரிவு நீக்கம், அதுக்கு ஆதரவு கொடுத்தது யார்? அதிமுக. அதை எதிர்த்தது யார்? திமுக. அதே போல வேளாண் சட்டம், வேளாண் மக்கள்கள் பாடுபடுகிறார்கள். அவர்களை வஞ்சிக்கின்ற அளவுக்கு சட்டம் இருக்கக்கூடாது என்று அன்றைக்கு எதிர்த்தது யார்? திமுக. ஆதரித்தது யார்? அதிமுக. வேளாண் சட்டத்தையும் ஆதரித்தார்கள் அன்றைக்கு அதிமுகவினர். அதே போல் உதய் மின்திட்டம் வேண்டாம், அதை கொண்டு வந்தால் மின்சார கட்டணம் அதிகமாகிவிடும், ஏழை பாழைகள் சிரமப்படுவார்கள், வேண்டாம், நம்முடைய நாட்டிற்கு உதய் மின்திட்டம் வேண்டாம் என்று எதிர்த்தது யார்? திமுக. அதை ஆதரித்தது யார்? அதிமுக, எடப்பாடி. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரிய நேயர்களே. அது மட்டுமா செய்தார்கள்? பண மதிப்பு இழப்பு, பண மதிப்பு அதை இழக்கிற அளவுக்கு அவர்கள் திட்டம் கொண்டு விடுகிறார்கள். ஏன்டான்னா கருப்பு பணத்தை ஒழிக்க போறனா. நான் கேட்குறேன், எந்த அளவுக்கு இப்போ கருப்பு பணம் எவ்வளோ ஒழிச்சிருக்கிறீங்க? அதுக்கு சொல்லுங்க. கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன், அதனால் பண மதிப்பை நாங்கள் குறைக்கிறோம் என்று சொன்னது யார்? மோடி. அதை நடைமுறைப்படுத்தியது யார்? மோடி. ஆனால் பாதிக்கப்பட்டது யார்? மக்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதியாக அன்று அதை எதிர்த்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அதை ஆதரித்தது யார்? அதிமுக. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவினர் பண மதிப்பு இழப்பு திட்டத்தை ஆதரித்தவர்கள், எதிர்த்தவர்கள் திமுக காரர்கள். இப்படி மக்களை கசக்கி பிழிந்ததுதான் பிஜேபி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அவர்கள் ஆதரவாக இருந்தார்கள். அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நான் கேட்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தை கொண்டு வந்தால் அதிபர் ஆட்சி ஆகிவிடாதா? இப்பயே சர்வாதிகாரியாகத்தான் மோடிஜி அவர்கள் இருக்கிறார். ஆனால் அதை கொண்டு வந்து விட்டால் சொல்லவே வேண்டாம், சர்வாதிகாரத்தின் உச்சத்திலே அவர் செல்லுவதற்காக போடுகின்ற திட்டங்கள் இதெல்லாம். இதை அன்றைக்கு அதிமுக ஆதரித்தது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று. அதை அன்றைக்கு எதிர்த்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம், திமுகவின் தலைவர் அருமைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நேயர்களே. அதே போல முத்தலாக் என்றால் முஸ்லிம்கள் அவர்களுக்கு மனைவி தேவையில்லை என்றால் தலாக் என்று 3 தடவை சொல்லிவிட்டால் அவர்கள் அவ்வளோதான், அதான் விவகாரத்து. அதுக்கு பேர் முத்தலாக் சட்டம். அந்த சட்டத்தை தடை போட்டது யார்? அந்த முத்தலாக்கை தடை போட்டது பிஜேபி அரசாங்கம். அந்த முத்தலாக்குக்கு ஆதரவு தரமாட்டோம், முத்தலாக் சட்டத்துக்கு ஆதரவு தரமாட்டோம் என்று சொன்னது திமுக. அதை ஆதரித்தது யார்? அது ஆதரித்தது அதிமுக. அதுமைக்குரிய இஸ்லாமியர்களுக்கு இது தெரியாது என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக தெரியும்.
இதெல்லாம் தேர்தலுக்காக நீங்கள் போடுகின்ற பம்மாத்து வேலைகள். இது மட்டுமா? எப்படி சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ மக்களுக்கு துரோகம் செய்கிறது, மக்களுக்கு தேவையற்ற சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தது, பிஜேபிக்கு காவடி தூக்கியது, பிஜேபிக்கு லவ்லு படியது, பிஜேபியுடைய பாதங்களை சுரண்டி விட்டது, பிஜேபிக்கு முக்காடு போட்டது. இது யார்? அதிமுக, எடப்பாடியுடைய அதிமுக. அன்றைக்கு இதே ஓ பன்னீர்செல்வமும் கூட தான் இருந்தார். எல்லோரும் ஒன்றாக இருந்து போட்ட கூத்து தான் இந்த கூத்து. இப்படி அவர்கள் நாட்டு மக்களுக்கு எதிரியாக, நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்குரிய சட்டங்களை எல்லாம் அன்றைக்கு ஆதரித்தவர், பிஜேபிக்கு மிகவும் ஆதரவாக இருந்து ஆதரித்தவர் அதிமுகவினர். அதை எதிர்த்தது திமுகவினர். அப்படி செய்துவிட்ட அதிமுகவினர் இன்றைக்கு பிஜேபியின் எதிரி என்றால் எங்களால் நம்ப முடியவில்லை. அதற்கு தகுந்தாற்போர் இன்றைக்கு திமுகவை அவர் மிகவும் சாடி அதிமுகவை அரவணைத்து போகிறார் என்றால், மோடி என்றால் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன என்பதை வருகின்ற தேர்தல் காலங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். அதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அருமைக்குரிய நேயர்களே, இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்ததுக்கு எங்களுடைய நன்றி 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 நன்றி.